இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பிளான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒன் டைம் செட்டப் காஸ்ட்னா என்ன, அதில் என்னென்னலாம் அடங்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் இதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இ-காமர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒன் டைம் செட்டிங் காஸ்ட் அதில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் வருங்க. ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் ஒரு பிராண்டாக மார்க்கெட்டில் வரப்போறீங்க அப்படின்னா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி வரும். நீங்கள் ஒரு ஃபுட் ஓரியன்ட் ப்ராடக்ட் இல்லை வாய் வழியாக இன்டேக் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா FSSAI அப்படிங்கிற சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கணுங்க. இது போக சம் ப்ராடக்ட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ், கிச்சன்வேர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் லேப் சர்டிஃபிகேட் இல்லைன்னா BIS சர்டிஃபிகேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அக்சசரிஸ் பொறுத்தளவுக்கு கம்பல்சரி கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப் கண்டிப்பாக ரிக்யர்மெண்ட் இருக்கும். பிரிண்டர் ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பிரிண்டருக்காக நம்ம ஆர்டர் வரும்போதெல்லாம் வெளியில் போகிறதுங்கிறது பாசிபிலிட்டி இல்லாத ஒரு பாசிபிள் இல்லை. ஸோ அதனால பிரிண்டர் ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்டோரேஜ் ரேக், நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து ஸ்டோரேஜ் ரேக் ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதோட பேக்கிங் மெட்டீரியல், இனிஷியலாக வாங்குற பேக்கிங் மெட்டீரியல் இது ரெகுலர் காஸ்ட்லேயும் வரும். பட் ஆனால் செட்டப் காஸ்ட்டில் இனிஷியலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தளவுக்கு காஸ்ட் 2500 ஒரு 3000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வருங்க. ட்ரேட்மார்க் பொறுத்தளவுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் 15,000 வரைக்கும் வருங்க. இது ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஒரு பிராண்டாக உள்ளே வரும்போது உங்களுக்கு லோகோ கிரியேஷன் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டும் சேர்ந்து வருங்க. லேப் சர்டிஃபிகேட் அண்ட் BIS சர்டிஃபிகேட் எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், டாய்ஸ், அதுக்கப்புறமா ஆட்டோமொபைல் காம்போனன்ட், அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே BIS சர்டிஃபிகேட். இது போக ஆட்டோமேட்டிவ் டயர்ஸ், ஹெல்மெட், LPG வால்வ், சிலிண்டர்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ISI சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது மஸ்ட். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் இல்லைன்னா லேப்டாப்பு 10 to 12,000 மட்டும் பட்ஜெட்டாக ஒதுக்குங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10,000 இல்லை 12,000 ஒரு சிஸ்டம் வாங்கி பண்ணும்போது நம்ம ஃபியூச்சரில் நிறைய ப்ராடக்ட் ஆட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஃபோல்டராக வைக்கும்போது அந்த சிஸ்டம் உங்களுக்கு ஹேங் ஆகிறக்கோ இல்லை அதுக்கப்புறமா வேறு சிஸ்டம் அப்கிரேட் போகிறதுக்கு உண்டான சுச்சுவேஷனும் வரும். பட் ஆனால் இப்போ ஸ்டார்டிங்கில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே கம்மி அப்படின்னா நீங்கள் ஒரு 15,000க்குள்ளே மட்டும் சிஸ்டம்க்கு ப்ரோக்ராம் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பிரிண்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னா 5,000 to 8,000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும், ஒரு நார்மல் பிரிண்டர் வாங்கிடலாம். இ-காமர்ஸ் மட்டும் நான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அதிகமாக ஆர்டர் வந்துட்டுருக்கு இல்லை ஆர்டர் வரும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் தெர்மல் பிரிண்டர் போங்க. 15,000 அதோட ரேட் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டோரேஜ் ரேக்கை பொறுத்தளவுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களோட ப்ராடக்ட்டையும் வச்சு தான் பிளான் பண்ண முடியும். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா 3,500 ஸ்டோரேஜ் ரேக் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கு ஒரு 10,000க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அப்ராக்சிமேட்டாக தான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும். பேக்கேஜ் மெட்டீரியல், லேபிளிங், டிசைனிங் காஸ்ட்டு இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வராது. பட் ஆனால் இனிஷியலாக நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறனாட்டி அதுக்கு ஒரு 5,000 to 10,000 பட்ஜெட் ஒதுக்குறதுங்கிறது இனிஷியலாகவே பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் எதை மெயின் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இப்போ தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறோம், இ-காமர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், என்னால் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ட்டும் அதுக்கு பக்கத்துலேயே ப்ரோ சார்ட்டும் ஒன்று ஷேர் பண்ணுறேன். அதில் இதை விட அதில் காஸ்ட் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் லாங் டேர்ம் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு 5 years 10 years வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அப்கிரேடும் போக வேண்டியதில்லை. பட் ஆனால் ஸ்டார்டிங் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் நீங்கள் ஒரு 2 இல்லைன்னா 3 yearsலேயே நீங்கள் எல்லாமே அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஸ்டம், பிரிண்டரு எல்லாமே அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டையுமே கோ த்ரூ பண்ணிவிட்டு பெட்டராக டிசைட் பண்ணுங்கள். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். இதே மாதிரி ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எண்ணி முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நன்றி, வணக்கம்.